ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபிலிம் ஆஃப் தி யூடியூப் சேனல். கோயம்புத்தூரில் 10 வயசு சின்ன குழந்தைய பார்த்தீங்கன்னா ஒரு பரதேசி தெல்லவரி நாயை கற்பழித்து கொலை பண்ணிட்டான். இந்த சம்பவத்தில் ஒருத்தனுக்கு மட்டும்தான் சம்மந்தம் இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 2-3 பேர் சேர்ந்து அந்த சின்ன குழந்தைய கற்பழித்து கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருக்குது. இந்த சம்பவத்தினால கோயம்புத்தூரில் நிறைய மக்கள் என் குழந்தைக்கு நீதி வேணும், நியாயம் வேணும்னு சொல்லி நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த குழந்தைய சீரழித்து கொலை பண்ணவங்கள ஒருத்தனை போலீஸ் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததுனால இதுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் காரணம், சட்ட ஒழுங்கு இப்படி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக இந்த ஒரு சம்பவத்துக்கு விஜய் அவர்கள் மட்டும் பொறுப்பேற்றுக்க கூடாது, நம்மளும் பொறுப்பேற்றுக்கணும், ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் பொறுப்பேற்றுக்கணும். இந்த சம்பவத்தை பண்ணி போலீஸ்ட்டு அரெஸ்டான அந்த பரதேசி டிஎம்கே கட்சி சேர்ந்தவன் தான். அதனால ஒட்டுமொத்த டிஎம்கே காரங்களும் தப்பானவங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. நம்ம வாழ்கிற இந்த ஜனநாயக நாட்டில் நம்ம குழந்தைங்களை சீரழிச்சு இந்த மாதிரி நாசம் பண்ணுறவங்களை எதுக்குங்க கேஸ் கொடுத்து உள்ளே போய் ஜெயிலில் சாப்பாடு போடணும்? துபாயில எல்லாம் வேற மாதிரியான ஒரு தண்டனை கொடுப்பாங்க. அந்த வேற மாதிரியான தண்டனை நம்ம தமிழ்நாட்டையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம வீட்டு பெண்களையும் நம்ம வீட்டு குழந்தைகளையும் ஒருத்தன் தொடர்றதுக்கு பயந்து நடுங்குவோம். அந்த பயத்தை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களுக்குமே அந்த பயத்தை கொடுக்கணும். தப்பு பண்ணணும் அப்படின்னு நினச்சாவே இதுக்கு முன்னாடி கொடுத்த தண்டனையை நினச்சி அவனுங்க பயப்படணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை தமிழக முதலமைச்சர் இந்த தமிழ்நாட்டில் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டை விஜய் மட்டும் இல்லைங்க, யார் ஆட்சி செஞ்சாலும் இந்த மாதிரியான துயர சம்பவங்களை நடத்திக்கிட்டே தான் இருப்பானுங்க. ஏன்னா பார்க்குறதுக்கு நல்ல நாட்டை டிசிப்ளினாக தான் இருப்பானுங்க. ஆனால் பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரியான அயோக்கியத்தனத்தை தான் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. கண்டுபிடிக்க முடியாதுங்க ஒருத்தர் என்ன மனநிலை இருக்கிறான், என்ன யோசிக்கிற அப்படின்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால நம்ம பெற்றோர்களாக நாம தான் நம்மளோட குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கணும். அதே நேரத்தில் அரசாங்கமும் மனுஷங்களை மிருகமாக மாற்றிட்டு இருக்க அந்த போதை புழக்கத்தை ஒரேடியாக ஒழிச்சா மட்டும்தான் பாதி பிரச்சனை தமிழ்நாட்டில் ஒழியும். ஸோ அதனால் அரசாங்கமும் இதுக்கு பங்கு தான், மக்களாகிய நாமளும் இதுக்கு பொறுப்பு தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நம்ம குழந்தைங்கிட்ட சில்மிஷம் பண்ணுறவனெல்லாம் நேரில் பார்த்துட்டீங்க வச்சுங்களேன், இந்த போலீஸ்கிட்ட கேஸ் கொடுத்து அரெஸ்ட்லாம் பண்ண வைக்காதீங்க. அங்கேயே உட்கார வச்சு துபாயில் என்ன தண்டனை கொடுப்பாங்களோ அதே தண்டனையை நீங்கள் கொடுங்க.